எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். நம்ம ஒரு நியூ இயர்க்கும் நம்மளோட வாழ்க்கை இப்படி மாறணும், நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயத்தை எடுக்கிறோம். பெரும்பான்மையான மக்கள் நான் இந்த வருடத்தில் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், நான் குண்டாக இருக்க, ஒல்லி ஆகணும், வீடு கட்டணும், பெரிய வேலையில் சேரணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை உயர்ந்த பதவி அடையணும். இந்த மாதிரி புறம் சார்ந்த ரெசல்யூஷன்ஸ் நிறைய எடுக்கப்படுது. ஆனால் மக்களால் அந்த ரெசல்யூஷன்ஸை அடைய முடியுதான்னு பார்த்திங்கன்னா இல்லை. டெய்லி காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும், ஜிம்முக்கு போகணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸும் எடுக்கப்படுது. ஆனால் எந்த ரெசல்யூஷன்ஸும் செய்ய முடியல. ஏன்னா ஒரு வருஷமும் நியூ இயர் வந்துட்டே தான் இருக்குது. நம்ம நியூ ஆளாக மாறாத வரையும் நம்மளுக்கு நியூ இயரே இல்லை. நியூ இயர், ஒரு புது ஆண்டு வருது, போயிடுது, திருப்பி இன்னொரு நியூ இயர் வருது. ஆனால் நம்ம பழைய ஆளாக தான் இருக்கோம். நம்ம எப்படி பிறந்து வளர்ந்துருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம அப்படியே இருக்கோம். ஸ்டில்லாக வருடங்களும் நாட்களும் கடந்து கொண்டே போயிட்டுருக்கு. நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன்ஸும் இறைவனுக்கு இறை விரோதமாக தான் எடுக்கிறோம். பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும். இறைவன் இந்த பூமியை சும்மா தான் படைச்சிருக்கான். நம்ம வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிச்சு ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டுறதுக்காக பெரும் உழைப்பு போட்டு ஒரு இடத்த வாங்குகிறோம், வாங்கி அதில் வீடை கட்டுறோம். இதுவுமே நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்தலுக்கான வீடாக இருக்காது. ஏன்னா அவன் இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டான், நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டணும். அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கணும். நான் பிஸ்னஸில் இப்போது 50 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன், நான் 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும். எல்லாம் மற்றவங்களை சார்ந்தே, புற உலகத்தை சார்ந்தே, புறத்தில் இருக்க மனிதர்களை சார்ந்தே அவங்கள மாதிரி நம்ம ஆகணுன்ற போக்கு போயிட்டுருக்க வரையும் நம்ம இறை விரோதமாக தான் செயல்பட்டுருக்கோம். நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இந்த வருஷம் நம்ம இறைவன் பக்கம் திரும்பலாம், ஜாதி மதங்களை விடுத்து வெளில வரலாம், குடும்ப சண்டைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணலாம், நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம சொந்தக்காரங்கள்லேயே நிறைய ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம், அவங்களோட கடன்களை அடைக்கலாம், இல்லை அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குல்ல. நமக்கு ஒரு நல்ல வீடு, ஒரு வேலை, தேவைக்கு இப்போ ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபாய் தேவை இருக்குன்னா 70,000 ரூபாய் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். 20,000 ரூபாய் சேமித்து வைக்கலாம், ஏதோ ஒரு எதிர்கால தேவைக்காகன்னு சொல்லி. மற்றபடி நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்க யாருக்குமே எந்த உதவியும் செய்யறதில்ல. இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் தானே நம்ம எடுக்கணும். நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அம்மா இருக்காங்க. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா கவனிப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் பணம் நிறைய வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கிறதில்ல, உறவுகளுக்கு தேவையான அன்பு கிடைக்கிறதில்ல, மனைவிகளுக்கு தேவையான அன்பு கிடைக்கிறதில்ல, குழந்தைங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கிறதில்ல, குழந்தைங்க பேசுகிறதே நம்ம கேட்குறதில்ல. இதெல்லாம் தானே நம்ம சரி பண்ணணும். நம்ம பெருமையிலையும் நம்மளை தாழ்த்திக்கிறதுலையும் தான் குறியாக இருக்குமே தவிர மற்ற ரெசல்யூஷன்ஸே நம்ம பெருமையை சாட்டுற மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அன்பான ரெசல்யூஷன்ஸ் நம்ம ஏதாச்சும் எடுக்கிறோமான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது.
ரெசல்யூஷன்ஸ் வந்து மற்றவங்க முன்னாடி நம்ம பெருசாகணுன்ற மனநிலையில் தான் ரெசல்யூஷன்ஸே எடுக்கப்படுது. நம்ம நல்லா இருக்கணும். யூடியூப்பில் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன பையன் பெருசானா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்பான். அவங்ககிட்ட கேட்டால் நான் பெருசாகி நிறைய பேரை படிக்க வைப்பேன், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். பட் ஆனால் அவன் பெருசாகி பார்த்தா அவனால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணவும் முடியாது, நிறைய பேரை படிக்க வைக்கவும் முடியாது. அவன் ஹெல்ப் பண்ணிக்க வேண்டிய ஒரே ஆள் அவனுக்காக மட்டும்தான் இருக்கும். அவன் தான் அந்த மிகப்பெரிய ஏழையாகவே இருப்பான். அதனால் முதல்ல ரெசல்யூஷன்ஸ் உங்களை சரி பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை உள்ளே போய் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இறைவன் பக்கம் திரும்புங்க. உங்களை கவனிச்சு மற்றவங்க பக்கம் கண்ணு திருப்பதை நிறுத்துங்க. இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுங்க. உங்களோட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலான்னு பாருங்கள். இறை வழியில் இறைவன் பக்கம் முழுவதுமாக திரும்புங்க. நீங்கள் எப்போ பெருமையை கை கொள்கிறீங்களோ அப்போ நீங்கள் இறைவனுக்கு எதிராக திரும்புகிறீங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணாலும் திடுக்கூறாக பிடிக்கப்படுவீர்கள். புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருந்தால் கூட பரவாயில்ல, திடீர்னு கதறிய நிலையில் இறக்கப்படும் நம்ம. ஏன்னா பெருமை கொள்வது என்னென்னா நம்மளோட அகங்காரம், தன்முனைப்பு, அதுதான் பெருமை. தாழ்த்தி கொள்வது என்னென்னா உங்கள்கிட்ட பணம் இருந்தோம் அழுக்கான சட்டை போட்டுக்கிறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, இறைவனுக்கு நன்றியாக இருக்கிறது இல்லை, ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கணும்னு சொல்லி மற்றவங்க காலில் விழுறது, இல்லை மற்றவங்களுக்கு முகஸ்துதி பண்ணுறது, உங்களையே நீங்கள் தாழ்த்திக்கிறது. உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே சிறந்த இனம் மனித இனம்தான். நீங்கள் மற்றவர்களுக்கு சமமானவர்கள் தான், அவங்களுக்கு கீழே கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை தேவை அவங்கக்கிட்ட இருந்து, இல்லை அவங்களோட பெரிய ஆள், நீங்கள் உங்களோட முதலாளிக்கு பணியினுமே தவிர தாழ்ந்து போகக்கூடாது. புரியுதுங்களா? தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவனை விட அநியாயக்காரன் யார்? தாழ்த்தி கொள்பவனும் இறை விரோதமான செயல் தான் செய்கிறான், பெருமைப்படுறவனும் இறை விரோதமான செயல் தான் செய்கிறான். பெருமைப்படுறவன் என்ன பண்ணுறான்னா இறைவனுக்கும் மேலே அவனை நினச்சிக்கிறான். அவன் திடுக்கூறாக பிடிக்கப்பட்டே தீர்வான். அவனை தாழ்த்தி கொள்கிறவனும் அவனோட மேன்மையை மறந்து இன்னொருத்தனுக்கு தலை குனிஞ்சு பணிவு இருக்கணுமே தவிர தலை குனிவு ஏற்பட்டு ஒருத்தர் காலில் விழுறது, இதெல்லாம் தானே தவிர்க்கணும். நியூ ரெசல்யூஷன் வந்து இனிமேல் நான் யார் காலையும் விழ மாட்டேன், இறைவனை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் பணியணும். புரியுதுங்களா? பணிவு வேறு, தாழ்ந்து போகிறது வேறு. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை என்னன்னே நம்மளுக்கு தெரியல. யார் வாயிலையோ வாழ்க்கையை தேடி அவர் குருஜி இவர் நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிடுவார். அந்த சரி பண்ணுவாருன்றது கூட உங்களோட பெருமையை நிலைநாட்டுறதுக்கு தான். நீங்கள் இந்த சமுதாயத்தில் மற்றவங்க முன்னாடி நல்லபடியாக வாழணும். நான் வீடு கட்டணும், நல்ல வேலைக்கு போகணும். உங்களை படைத்த இறைவனுக்கு தெரியாதா உங்களை எப்படி வாழ வைக்கணும்னு? நீங்கள் திரும்ப வேண்டியது இறைவன் பக்கம்தான். நீங்கள் திரும்புறதெல்லாம் மனிதர்கள் பக்கம். மனிதர்கள் வழி கூடவே கூடாது. மனிதர்கள் கேட்டை தவிர மற்ற எதையும் நமக்கு விளைவிக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுங்க. மனிதர்கள் மேன்மையானவர்கள், ஆனால் நம்மளோட வாழ்க்கைக்காக மனிதர்கள் பக்கம் திரும்பவே கூடாது. இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எடுங்க. பெருமையை கைவிட்டுருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா வீடு கட்டிக்குங்க. முதல்ல உங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணிங்க. அயன் பண்ணி சக்கா போடுங்க, ட்ரௌசர் போடுங்க, பேண்ட் போடுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த வேலை சாப்பிட்ட சாப்பாடு மீந்துச்சுன்னா குப்பையில் போட்டுருங்க. யாருன்னா கொடுக்க முடியும்னா கொடுங்க, பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க. வீடை சுத்தமாக வச்சுங்க. மனைவி மக்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. 3 வேளை குளித்து 3 வேளை ட்ரெஸ் போட முடிகிற நிலைமையில் உங்களோட வாழ்க்கை ஏற்படுதான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கவே முடியும் உங்களால். ஆனால் நீங்கள் இப்போது உங்கள்கிட்ட நிறைய பணம் இருந்தோம், நாளைய தேவைக்காக இப்போ தேவையை நீங்கள் குறைச்சிட்டிங்கனாலும் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் மற்றவங்க முன்னாடி தலை வணங்குறது தாழ்ச்சி கொள்வது கிடையாது. இருக்கிற பணத்தை செலவழிக்காமல் இருக்கிறதுமே உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்வதாக தான் அர்த்தம். அழுக்கு சட்டை போட்டுன்னு, எதுவுமே இல்லாத மாதிரி பழைய சாப்பாடு சாப்பிட்ணு, உங்களுக்கு என்ன கொடுக்கப்படலை. உண்மையாகவே இல்லாதவங்க பழைய சாப்பாடு சாப்பிட்டா இறைவன் விரோதம் கிடையாது. இருக்கிறவங்க இது வீண் பண்ணக்கூடாது. இந்த உலகமே வீண் தான். நம்ம செய்கிற இறைவன் பக்கம் திரும்புறதை தவிர மற்ற எல்லா செயல்களும் வீண் தான். இந்த உலகத்தில் அப்போ நம்ம வாழவே கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழணும். ஆனால் இந்த உலக பொருட்கள்லாம் இப்போ இருக்கும், இல்லாமலும் போயிடும்.
நம்ம இப்போ இருப்போம், இருக்க மாட்டோம். இதை அறிந்த நிலையில் அதில் வாழணும். நீங்கள் பல கோடி சம்பாதிங்க, 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுங்க, இதெல்லாம் செய்யணும். உலகத்தை வெறுக்கக்கூடாது. உலகம் கெட்டதும் கிடையாது. ஆனால் இறைவன் பக்கம் திரும்பிய நிலையில் எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட பொறுப்பேற்பற்றிய நிலையில் வாழணும். நான் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிரிஞ்சாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் திடுக்கூறாக பிடிக்கப்படுவீர்கள். ஏன்னா பெருமைப்படுறது உங்களோட தன்முனைப்பு, அகங்காரம். இதுக்கான கூலி கேடு மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா இருக்கலாம், நீங்கள் ஐஃபோன் வாங்கிக்கலாம், நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கலாம். இதெல்லாம் நல்லதில்லை. இதெல்லாம் நீங்கள் இறைவன்கிட்ட பொறுப்பேற்பற்ற நிலையில் பயன்படுத்தணும். இது இருக்கும், இல்லாமல் போகும். இது நம்மளோட வாழ்க்கை இல்லைன்னு தெரிந்த நிலையில் உயரத்தை அடையணுமே தவிர உயரத்தை அடையிறது தான் நோக்கம் கிடையாது. இறைவன் நாடினாலன்றி நம்மளால் இறைவன் பக்கமே திரும்ப முடியாது. புரியுது? இந்த காணொலியெலாம் யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு கிடையாது. தூங்கிட்டு இருக்கவங்கள எழுப்புறதுக்கு. அவங்க எழுந்து கண் விழித்து அவங்க தான் அவங்களோட இறைவன் பக்கம் திரும்பி இறை வழியில் நடக்கணுமே தவிர என்னாலேயோ யாராலேயும் உங்களுக்கு இறைவனை காமிக்கவும் முடியாது. இறைவனை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு பிறந்த குழந்தைக்கு தாயோட மார்பகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போனால் பால் குடிக்க தெரியுதில்ல? அந்த மாதிரி இறைநிலையை உணர்றதுக்கோ ஞானம் அடையிறதுக்கோ உங்களுக்கு தெரியாதா? சாதாரணமாக உலக செய்கிற அந்த பசியை தீர்க்கிற செயலே குழந்தைக்கு இன்பில்டாக இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்க இறைவனை உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்காக இறைவன் உங்களை தாழ்த்தி வைத்திருப்பான். யோசிச்சு பாருங்கள். நம்மளோட இயல்பே ஆனந்தம்தான். நம்ம தான் இந்த உலகத்துக்கூட புற உலகத்தில் சேர்ந்து தேவையில்லாத எண்ணங்களாலையும் பல அடுக்குகளாக நம்ம ஞானத்தையோ இல்லை இறைத்தன்மையோ மூடி வச்சுருவோம். அன்பில் வாழ்கிறதா ரெசல்யூஷன் எடுங்க. பொறுமையாக இருக்க போகிறேன்னு ரெசல்யூஷன் எடுங்க. நிதானத்தில் வாழ போகிறேன்னு ரெசல்யூஷன் எடுங்க. பெருமையை கைவிட போகிறேன்னு ரெசல்யூஷன் எடுங்க. தாழ்ச்சி கொள்ள மாட்டேன்னு ரெசல்யூஷன், யார் முன்னாடியும் தாழ்ந்து போக மாட்டேன்னு ரெசல்யூஷன் எடுங்க. இதுதானே நல்ல ரெசல்யூஷன். இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு ரெசல்யூஷன் எடுங்க. எவ்வளோ நம்ம சொந்தக்காரங்க பணம் இல்லாமல் சிரமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க முன்னாடி போய் நம்ம கார் வாங்கினதையும் வீடு வாங்கினதையும் கிரக பிரதேசத்துக்கு கூப்பிடுறதும் இதெல்லாம் மற்றவங்களோட மனதை காயப்படுத்தலையா? நம்ம அம்மா அப்பாவையும் நம்ம சரியாக பார்க்க மாட்டோம். இதெல்லாம் தானே ரெசல்யூஷனாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் தானே நம்ம இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம பெரிய பணம் சம்பாதிக்கிறதுலையோ, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், ஆனால் அது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். இல்லைனா நம்ம அந்த ஒரு நாள் அதை விட்டு போயிடுவோன்ற உணர்வு நிலையில் உணர்ந்து பணம் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும், உதவி செய்யணும். வாழ்க்கை அதன் போக்கில் வாழப்படணும். நீங்கள் என்ன தான் கட்டி பிடிச்சி அழுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்ட போல் உங்கள் வாழ்க்கை மாறவே மாறாது என்றைக்கும். அது நிலையானதும் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்ட போல் ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் வேணால் உங்கள் கண்ணுக்கு காட்டப்படலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் எப்போ நீங்கள் பெருமையை விடுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்களுக்கு எந்த நோயும், உங்களுக்கு நோய் நொடி சுகமான வாழ்க்கை கிடைக்கணும்னா நீங்கள் பெருமையை துறந்தே தீர வேண்டும். மற்றவங்களுக்கு தாழ்ந்து போகிறத நிறுத்தணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கைவிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை எல்லா விதத்துலேயும் மேன்மை அடையும். இறைவன்கிட்ட நீங்கள் மேன்மையை கேட்கணும். எதையோ பொருளையோ எதையும் கேட்கக்கூடாது. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பி இறைவனை நம்பினீங்கனாலே, மனிதர்களோட வழியை கைவிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை செம்மையாயிடும். உங்களோட தேவைகள் தானாக நிறைவேற்றப்படும். நினைக்க நடக்க தான். நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும். அதனால் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி கர்மமான விஷயங்களை எடுக்கிறத விட்டுட்டு அன்பால் நிறைக்கப்படணும். என்னோடய உள்ளம் இறைவன் பக்கம் திரும்பப்படணும். என் சொந்தக்காரங்களில் யார் ஏழையோ அவங்க இந்த வருடம் மேம்படுத்தணும். நம்மகிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். அதை வச்சு இன்னும் வீடு இறைவன் சும்மா கொடுத்த அந்த பூமியை வாங்கி கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கி விற்று திருப்பி இன்னொரு வீடு வாங்கி கஷ்டப்பட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த பணத்தை நம்ம அனுபவிக்காமையே நம்மளோட குழந்தைங்களுக்கோ இல்லை யாருக்கோ விட்டு சொல்கிறோம். நம்ம குழந்தைங்கள் என்ன மூடர்களா? அவங்க அறிவியல் அவங்க சம்பாதிச்சு வாங்கிட்டோம். உங்களுக்கு தேவை நல்ல வீடு, ஒரு காரு, ஒரு வண்டி, கொஞ்சம் பணம் பேங்க்கில் இருக்கிறதுக்கு. மற்றபடி சம்பாதிக்கிற எல்லா பணமும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம் தான் நம்ம. அது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிறீங்க ஆசீர்வாதமாக. புரியுதுங்களா? ரெசல்யூஷன்ஸ் இந்த மாதிரி தானே எடுக்கணும். நம்ம
நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்மளை மேம்படுத்துறதுக்காகவும் பெருமையிலையும் இன்னும் பெருமைப்படுறதுக்காகவும் மற்றவங்ககிட்ட நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு காண்பிக்கிறதுக்காக ரெசல்யூஷன்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் நம்ம வாழ்க்கை கேடை நோக்கி தான் கொண்டு போவோம், நன்மையை நோக்கி கொண்டு போகாது. நம்ம வாழ்க்கை மேன்மையாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, நான் தட்டி எழுப்புறேன். மற்றபடி நானும் என்னை சரிப்படுத்திக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறேன். சரிங்களா? இறைவன் போதுமானவன்.